ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் வினோதன். எப்பவுமே வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்ன அப்படின்னா, நம்ம தொடர்ந்து பல பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான ஒரு பதிவு. நிறைய பேருக்கு ஒரு கேள்வி, எப்படி ஞானம் அடைவது அப்படின்ற கேள்வி. ஸோ ஒரு சிலர் ஞானம் அடைவதற்கு நிறைய விஷயங்களை செயல்படுத்துவாங்க. அதாவது அதுக்கு பேர் என்ன அப்படின்னா யோகம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். சரி, அந்த யோகமில் என்னென்னலாம் இருக்குது? இன்றைக்கி ஒரு சிலர் குண்டலினின்னுவாங்க, ஒரு சிலர் நிறைய விதவிதமான யோகங்கள், கிரியா யோகம், வாசி யோகம், அப்படி நிறைய விதவிதமான பேர்லாம் சொல்லுவாங்க. ஆனால் முக்கியமாக இந்த ஒரு 11 விதமான யோகத்துக்குள் தான் எல்லாமே அடக்கப்பட்டிருக்கிறது. நம்ம நிறைய ப்ராக்டிசஸ், விதவிதமான ப்ராக்டிசஸ்லாம் வெளியே சொல்லுவாங்க. அதுலேருந்து இந்த 11 விதமான யோகங்கள்லேருந்து தனித்தனியாக பிரித்து எடுத்து ஒரு யோகாவாக உருவாக்குவாங்க. தனி யோகமாக சில பேர் இந்த யோகம் ரொம்ப பவர்ஃபுல் யோகம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இந்த 11 விதத்திற்குள்ளே தான் எல்லாமே அடக்கப்பட்டிருக்கு. ஸோ ஆனால் பேர் தான் வெளில மாற்றம் இருக்கும். அதாவது இதில் ஒரு 2-3, ஒரு இதில் 11 ஒரு 3-4 சேர்த்து ஒரு யோகமாக்கலாம். இந்த 11க்குள்ளே எதை வேணாலும் சேர்த்து புது யோகமாக மாற்றி அவங்க விஞ்ஞானத்துக்கு இந்த யோகம் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இது சயின்டிஃபிக்கல் ப்ரூஃப் பண்ணி அவங்க சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. இந்த 11ம் ரொம்ப அற்புதம் தான். ஆனால் அதில் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற சில விதிமுறைகள்லாம் இருக்குது. ஸோ ஆனால் இந்த யோகத்தில் என்னென்ன யோகங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் விருப்பம். ஏன்னா எடுத்த உடனே நிறைய பேர் யோகத்துக்குள்ளே வருவதில்லை. ஏன்னா நிறைய பேர் எப்பவுமே எப்படி சொல்லிக் கொடுப்பாங்கன்னா, பக்தி யோகத்தையும் இந்த ஞான மார்க்கத்தையும் சேர்த்து தான் நிறைய பேர் இப்போ சொல்லிக் கொடுப்பாங்க. ஏன்னா இது 2 இருந்தால் தான் கூட்டம் அந்த இடத்துல ரொம்ப அதிக பேர் வருவாங்க. வெறும் யோகம் மட்டும் தனியாக வருது அப்படின்னா அங்கே கொஞ்சம் குறைவு தான். ஸோ பக்தி எதுவும் சேர்த்து தான் அங்கங்கே மிங்கிள் ஆகும். ஸோ உங்களுக்கே புரிஞ்சிடும். இது கடைசியாக வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது உள்ளே அப்படின்னு புரிஞ்சிச்சுன்னா, இதுக்குள்ளே தான் அப்டேட் பண்ணிக்கிறாங்க அப்படின்ட்டு உங்களுக்கே தெரியும். ஆனால் உங்கள் விருப்பம். இந்த 11க்குள்ளே நீங்கள் எந்த யோகத்தை செய்தாலும் அது ஞானத்தை நோக்கிய பயணத்தை கொண்டு போய் விடும். இதான் உண்மை. ஸோ அது எது அப்படின்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ முதல் யோகம் அப்படின்னா என்ன? இது ஒரு பெரிய பதிவாக இருக்கும். ஸோ பொறுமையாக நீங்கள் கேட்டிங்கன்னா புரியும் கூட. ஏன்னா இது ஒரு 2-3 வீடியோவாக போடுற மாதிரி ஒரு சப்ஜெக்ட். ஸோ அதை ஒரே வீடியோவை போட்டால் தான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுனால ஒரு வீடியோவை போட்டுறேன். யோகம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இணைத்தல் அப்படின்னு அர்த்தம். இப்போ உதாரணம், குண்டலினி சக்தியை அந்த சிவன், அந்த சிவத்துடன் இணைத்தலே யோகம் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாரும். அதுதான் உண்மை. அதுதான் காலங்காலமாக சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு முறை. எல்லா யோகங்களுக்கும் இருக்கக்கூடிய தத்துவம், அது அடிப்படை அதுதான். இதனால் ஒரு விஷயம் சொல்லுவாங்க சித்தர்கள், அமுரி அப்படின்னு சொல்லுவாங்க. அமுரி அப்படின்னா இதை இன்னொரு இந்த வார்த்தையில் என்ன சொல்லனா, மதிய முதை சுரக்க செய்து அதை நம்ம சுரக்கும்போது உடலை காயக்கற்பமாக்கி நம்ம அறிவு, அது தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா மதி ஒளின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம பார்த்து அந்த மதி ஒளியை கண்டு வாழ்வது தான் யோகம். அதுவே சித்தமாகும் அப்படின்னு அர்த்தம். இதுதான் யோகத்துடைய கான்செப்ட். சரி, யோகத்துக்குள்ளே முதல்ல என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் 1 ஒன்றா பார்க்கலாம். மொத்தம் 11 விதமான யோகங்கள் இருக்குது. நீங்கள் எந்த யோகங்கள் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். சரி, முதல்ல குண்டலினி யோகம். முதல் ஒரு வார்த்தை. இதுக்கு சிவவாக்கியர் 550 ஸோ செமையான ஒரு வார்த்தையை அவர் சொல்லியிருப்பார். ஸோ அதோடைய அர்த்தம் என்று நான் சொல்கிறேன். மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த பாடலையும் நான் சொல்லிடுறேன், அப்போ தான் நமக்கு புரியும் கூட. உருத்தரித்த நாடியில் ஒடுங்கின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வள்ளீரேல் விரத்தரும் பலாரவர் மேனியும் சிவந்திடும் அருத்தரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையே அப்படின்னு சொல்லுவார். மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அக்னி, இந்த அக்னியை நெருப்பை குண்டலினி அந்த சக்தியை 6 தளத்தில் வழியே மேலே ஏற்றி அந்த அந்த மையத்தில் கொண்டு போய் சேர்த்து அந்த அறிவொளியை, அதாவது அந்த அந்த அமுரின்னு சொல்லுவோம், அந்த அமுதை சுரக்க செய்து உடலோடு நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா நரைத்திரை இதெல்லாம் முப்பு பிணி சாவு இல்லாமல் சாகாக்கலை அந்த நிலையை வாழலாம். உண்மையாக சொன்னோன்னா அது ஒரு வார்த்தை என்ன சொல்கிறாங்கன்னா இறைவனை அடையலாம். இதுவே குண்டலினி யோகம் அப்படின்னு சொல்லி கொங்கணர் தன்னுடைய பாடலில் 93வது 500, அதாவது கொங்கணர் நடுங்காண்டம் அப்படின்னு சொல்கிற 500ல் 93வது பாடலில் இந்த சப்ஜெக்டை தெளிவாக அவர் சொல்கிறாரு.
ஸோ இதுதான் குண்டலினி யோகம் அப்படின்ற. இந்த குண்டலினி யோகத்தில் பல பிரிவுகள் நிறைய இருக்குது, விதவிதமான பிரிவுகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த குண்டலினி யோகத்தோட இன்னொரு பகுதி கிரியா இதுக்குள்ளே ஆட் ஆகும். நிறைய சப்ஜெக்ட் இதுக்குள்ளே ஆட் பண்ணிப்பாங்க நிறைய பேர். ஸோ குண்டலினி இதுதான் அந்த மூலாதாரம், அதை முதுகுத்தனில் ஏற்றுறது அப்படின்னாலே அது வந்து அந்த சப்ஜெக்டோட இந்த சப்ஜெக்ட் அட்டாச் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ கிரியா யோகத்திலும் இது வந்து அட்டாச்மெண்ட்டில் தான் இருக்கும். ஸோ அடுத்தது இன்னொரு யோகத்தை பற்றி பார்க்கலாம். இது பேர் என்னென்னா கேசரி யோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. கேசரி யோகம் அப்படின்னா என்னென்னா, கேசரி அப்படின்னா என்ன அர்த்தம்னா சிங்கம் அப்படின்னு அர்த்தம். சிங்கத்தை போல் அந்த அண்ணாத்து அந்த மேலே போய் நோக்கி பார்வையை நம்ம செலுத்தி அதனுடைய பேர் வந்து கேசரி அப்படின்னு வைக்கிறாங்க, மேலே பார்க்குறது. அதோடைய அர்த்தம் என்னென்னா, விந்துவை கீழே செலுத்தும் அபானன் கீழ் நோக்கி அது கீழே போகாதபடி நம்முடைய ஆனஸ் குதத்தை வந்து சுருக்கி இரு கண்களை மேலே நோக்கி பார்த்து அந்த சுழுமுனை வழியே அதை மேல் நோக்கி செலுத்தி நாக்களுடைய நுனியில் அண்ணாக்கு மேலே அப்படியே உரசி அதாவது மேல் நோக்கி அந்த மேலே அந்த இடத்துல பாய்ச்சும் போது நம்முடைய அமுரி சுரக்க செய்து அமுரி உள்ளே வந்து அது வந்து நிரம்புவாங்க. அப்போ திரை முப்பு பிணி சாக்காடு தேவையில்லை, இந்த விஷயங்களை சுடுகாடுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, இதெல்லாம் ஏற்படும். பராபரத்தை நாம் அடையலாம், ஞானம் அடைவதற்கான வழி அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு யோகம். எது? ஃபஸ்ட்டு குண்டலினி, ரெண்டாவது கேசரி. இது யோகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நிறைய பேர் இதை சாதாரண ஒரு ப்ராக்டிஸ்ன்னு நினைப்போம், கிடையாது. இது ஒரு யோகத்தில் இருக்கக்கூடிய 2ஆம் படியில் இருக்குது. அடுத்தது பரியங்க யோகம். இதை கொண்டும் ஞானம் அடையலாம். சரி, அது எப்படின்னு பார்க்கலாம். இது ஒரு இதை பற்றி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு இதை பற்றி நான் பெருசாக பேசணுன்னு அவசியம் இல்லை. ஸோ சின்ன ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இதை பற்றி இன்னும் அடுத்த வீடியோவில் நம்ம வந்து கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். ஆண் பெண்ணுடைய உறவினால் பயிற்சி கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவன் ஒரு பெண்ணுடன் கூடும்போது அவனுடைய மனம் அந்த பிரம்மரந்திரம் என்னும் அந்த லாட மையத்தில் இருக்கக்கூடிய பேரறிவு, அந்த அறிவோடு அது வந்து கனெக்ட் ஆகிடும். அப்போ தான் இந்த யோகம் வந்து பர்ஃபெக்டாக நடக்கும். ஆனால் இந்த யோகத்தை இன்றைக்கி செக்ஷுவலாக தான் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இங்கே செக்ஷுவலுக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. இது வேறு, அது வேறு. செக்ஷுவலில் அந்த ப்ராசஸ் இருக்கும், இதில் ப்ராசஸ் இருக்காது. இதுதான் இதில் இருக்கக்கூடிய வித்தியாசம். அதாவது அந்த நினைவை அந்த லாட மையத்தில் வைக்கும்போது காமவாயு வந்து விரைவாக வந்து தன்னுடைய மெக்கானிசம், தன்னுடைய வேலைகளை செய்யாது. அதனால் சுக்கிலம் வந்து வெளியே வராது. அதுக்கு சித்தர்கள் பாடலில் சொல்கிறாங்க, ஜஸ்ட் 2 hours நான் ஸ்டாப்பாக உடல் தளர்ச்சி அடையாமல் அப்படியே அந்த யோகத்தை நம்ம செயல்படுத்தும் போது அந்த ஞானம் பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் இதில் இருக்கக்கூடிய விஷயம். இதை பற்றி நம்முடைய திருமூலர் வந்து திருமந்திரத்தில் 825 844 பாடல் வரை ரொம்ப அழகாக தெளிவாக தன்னுடைய முழு எக்ஸ்ப்ளனேஷனை கொடுத்துட்டாரு கூட. ஸோ இது என்ன அப்படின்னா, பரியங்க யோகத்திலையும் கூட ஞானம் அடைய முடியும். சரி, அடுத்தது சந்திர யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யோகம். சந்திர யோகம்னா என்ன? இதை பற்றி நம்முடைய திருமந்திரத்தில் 851, 852, 53 எல்லா பாடல்கள்லையும் தெளிவாக அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. சந்திர யோகம் இது மூல அக்கினியினால் குண்டலினி சக்தியை எழுப்பி இந்த சந்திர மண்டலத்தில் தலையில் இருக்கக்கூடிய சந்திர அந்த கதிருக்குள்ளே சேர்க்கும் போது அந்த கதிர் வந்து 5 அப்படியே பிரிஞ்சு பிரகாசிக்குமா. அந்த சந்திர பிரகாசத்துக்கு முன்னாடி நட்சத்திரங்கள் ஒளி மங்குமா. அதுபோல் அந்த 5 புலன்களும் தீவிரம் வந்து அந்த இடத்துல வந்து கம்ப்ளீட் ஆகும். இதுவே சந்திர யோகம் அப்படின்றாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? இன்னொரு வார்த்தையை சொல்லணும்னா, 16 கலைகளுடைய சந்திர கலையும் அந்த பருவு நம்ம உடம்புல வந்து நுண்ணுடலுக்கு எரியும், நுண்ணுடலிருந்து பருவுடலுக்கு இறங்கியும், இதனால் பருவுடல் தூய்மை அடையும். இந்த சந்திரகலை 16 கலையும் 12 அக்னி கலை 10 இது எல்லாமே சேர்ந்து நம்முடைய நடுநாடியான சுழுமுனை வழியே இயங்குகின்ற அந்த அறிவை ஒரு யோகியானவன் பெறுவான். இதான் இருக்கக்கூடிய கான்செப்ட். அப்போ இந்த 12 கலைகளையும் அந்த சூரிய சந்திரனை சேர்க்க யார் ஒருத்தர் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்க வந்து உலகுக்கு வந்து ரொம்ப ஒரு புது விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க புது விஷயத்தை சொல்லி கொடுப்பாங்க. இது என்னன்னு ஒரு ரியாலிட்டியை கொடுப்பாங்க. இந்த 16 கலைகளையும் சந்திர கலைகளையும் சேர்க்க வைக்கக்கூடிய சூரிய கலை அந்த இடத்துல ஒர்க் ஆகும். அடுத்தது இந்த சூரியனுடைய உயர்கலை இந்த 12 இதெல்லாம் உங்களுக்கு புரியாது, கஷ்டமாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் கலைகளை பற்றி, நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதாவது உயர்கலை 16 அப்படின்றாங்க. இந்த ரெண்டும் இணைந்து இந்த அக்னி கலையில் கலந்து 66, அதாவது
64 கலையாக இருக்கும். இதை வந்து கட்டி யார் ஒருத்த வைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து அதாவது மூலாதாரத்தில் தாரக்கலை, இந்த 4யும் சேர்த்து மொத்தம் 96 கலைகள். அதாவது இதை பற்றி தத்துவத்தை பற்றி நான் வீடியோ போட்டுருக்கேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும். இந்த கலைகள் எல்லாம் இடகலை பிங்கலை சுழுமுனை நாடியோடு அந்த மூலத்திலிருந்து தொடர்ந்து எழும்பி அப்படியே மேலே வரும்போது பரவொலியை காணலாம், இறைவனை தரிசிக்கலாம் உள்ளுக்குள்ளே. இதை நம்ம செயல்படுத்தும் போது ஐம்பூதங்கள், சூரியன், சந்திரன், அக்னி, மூலாதாரம், தாரகா அது எல்லாமே சேர்ந்து பிரணவமாகுமா. அப்போ சந்திரனுடைய தேய்ப்பிறை பக்கத்தில் மூலாதாரத்தை தாரகை அந்த இடத்துல மின்ன ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சந்திரனுடைய வலதுகரை அந்த வலப்பிறை அந்த பக்கத்தில் மூலாதாரத்தில் தாரகி வந்து வராது, அந்த வெளிச்சம் வராதுன்றாங்க. அப்போ அந்த சந்திரன் அந்த கலைகள் அந்த நிலை அந்த கலையோடு இணைஞ்சிருந்ததுன்னா மூலாதாரத்தில் மேல் நோக்கி அதை எழுப்ப முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த சந்திர யோகம் அப்படின்ற ஒரு யோகம். சரி, அடுத்தது இது வெறும் சந்திர யோகம் மட்டும்தான். சில பேர் இந்த யோகம் மட்டும் தனியாக பண்ணுவாங்க. ஆக்சுவலி இந்த ஒரு சந்திர யோகம் அதிகமாக அதாவது இந்த ஊர் மேக்ஸிமம் எந்த மக்கள் வந்து அதிகமாக செய்கிறது அப்படின்னா, நான் பார்த்த வரைக்கும், நான் வந்து அனுபவித்து நான் பேசின வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு அனுபவம், வட மாநிலம், அதாவது நார்த் சைடில் இந்த யோகம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் இந்த யோகத்தை அவங்க தான் அதிகமாக செஞ்சிட்ருக்காங்க. நம்ம தென் திசையில் வந்து இது கொஞ்சம் குறைவு தான், பட் அவங்க அதிகமாக செய்கிறாங்க இந்த சந்திர யோகத்தை. சரி, அடுத்தது சூரிய சந்திர யோகம். இது வந்து வேற, இது ரெண்டும் கலந்து இருக்கிறது. இதில் வந்து சிவயோகமும் இது கூட அடக்கப்படும். பட் சிவயோகத்துடைய பேஸ் இதில் வந்து அட்டாச் பண்ணப்படுது. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சூரியன் அப்புறம் சந்திரன் ரெண்டுமே இதில் வந்து இருக்குது. சந்திரயோகம் அது தனியாக இருக்குது, இதில் ரெண்டுமே கலந்த மாதிரி இருக்குது. அது எப்படின்னா, இந்த சூரிய கலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பின்கலை சுவாசத்தின் போது நம்ம உடம்புல மூச்சு வந்து லொங் அப்படின்னு நம்ம எடுத்து மூச்சை வந்து வெளி மூச்சை வந்து சிங் அப்படின்னு வெளியிட்டு 2 விழிகளையும் சூரியனை பார்ப்பதே இந்த சூரிய யோகம். இதான் இதோடைய கான்செப்ட். இதையும் மேக்ஸிமம் அந்த நார்த் சைடில் அதிகம் பேர் பண்ணுவாங்க. உதாரணம், சூரிய உதயத்துலேருந்து 2 கடிகைன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் என்ன 2 கடிகை டைம் போட்டோன்னா ஐ திங்க் 48 மினிட்ஸ் நினைக்கிறேன், 48 நிமிஷம் சூரியனை பார்க்கணும். இந்த 10 நாட்கள் தொடர்ந்து இந்த சூரியனை பார்க்கும்போது ஒரு விதமான விஷயம் உள்ளே வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்போ 48 நாள் தொடர்ந்து பார்க்கும்போது கண்கள் வந்து அந்த கூச்சம்லாம் விலகி கண் அந்த கண்ணே கூசாது அப்படின்னு நல்லா பார்க்கலாம். ஸோ அந்த தன்மை வந்து முதல்ல ஏற்படும். ஸோ அது வந்த பிறகு சிவயோகம் வந்து வாய்க்கும் அப்படின்றாங்க. அதாவது கண் கூசாமல் நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அது என்ன ஆகணும், சூரியன் வந்து அப்படியே வட்டமாக வந்து முதுகு வழியாக ஒளி வீசத்துக்கான வேலைகளை நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிவயோகம், இது பேர் தான் சிவயோகம்னு சொல்கிறாங்க. அது பேர் எப்படின்னா, பங்குனி சித்திர மாதங்களில் இதோடைய வீரியம் ரொம்ப அதிகமாக இருக்கும் கூட. அதை பற்றி நம்முடைய கொங்கணர் கடைக்காண்டம் 213-14 அந்த பாடலில் ரொம்ப அழகாக வந்து தெளிவுபடுத்துகிறாரு. இந்த சூரிய கதிர்களும் கண்களுக்கு பாதிப்பு ஏற்படவே படாது, பாதுகாப்பாக தான் இந்த முறையாக மேற்கொள்ளணும். அதான் முக்கியம். இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கிட்டு இதை ப்ராக்டிஸ் பண்ணணும். இதுவும் அதிகமாக நம்ம தமிழ் அப்படின்ற ஒரு தமிழ் சார்ந்த இந்த முறையில் பண்ணுறது கொஞ்சம் பேர் கம்மியாக தான் பண்ணுறாங்க. ஆனால் வட இந்தியாவில் ரொம்ப அதிக பேர் வந்து இந்த ப்ராக்டிஸ் ரொம்ப அதிகமாக பண்ணுறாங்க. இந்த ப்ராக்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அடுத்தது சந்திர யோகம், ஆல்ரெடி அதை பற்றி சொன்னேன். பட் இந்த ப்ராக்டிஸோடு கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு மெத்தட் இது. இந்த சந்திர கலையில் இடக்கலையில் சுவாசத்தின் போது லொங் அப்படின்னு மூச்சை வந்து வாங்கி அப்படின்னு வெளி மூச்சை விட்டு நடுவிரலில் நைட்டில், அதாவது நடு இரவில் நைட்டில் வந்து மல்லாந்து படுத்து சந்திரனை பார்க்கணும். அப்போ கண் வந்து இதை பார்க்கும்போது கண்ணு குளிர்ச்சி ஆகும். இதெல்லாம் 16 இது எவ்வளோ நாள் பண்ணணும்னா 16 மாதங்கள் பார்க்க நம்ம உடம்புக்கு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க இந்த யோகத்தில். இந்த இந்த உடம்புக்கு அழிவே இல்லை அப்படின்றாங்க. இதனால் நம்ம கண்ணில் பார்க்கும்போது அதாவது வானமண்டலத்தில் இருக்கக்கூடிய பார்க்காத விஷயங்கள் நம்மளால் பார்க்க முடியும். வாழ்நாளுக்கு அழிவில்லை, நரைத்திரை வருவதில்லை, வாசியோகம் இங்கே சித்தி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கொங்கணர் பாடலில் அதே 215-16 பாடலில் தெளிவுபடுத்துகிறாரு ஃபுல்லாகவே. ஸோ இதெல்லாம் இந்த யோகம் இன்றைக்கும் இருந்துகிட்ருக்கு. இன்றைக்கி நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் இது மூலயமா ஞானம் அடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க கூட. இப்போ எக்ஸாம்பிள், இந்த யோகத்தில் ஞானம் அடைஞ்சவர் நம்முடைய வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒருத்தர் யாருன்னா, நம்முடைய சன் யோகி உமாசங்கர்னு ஒருத்தர் இருக்கார். ஸோ அவர் வந்து இதை வந்து தன்னுடைய வாழ்க்கையில், அதாவது சூரிய யோகத்தை தன்னுடைய வாழ்க்கையில் அந்த ஞான நிலையை எட்டியவர். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க உலகத்தில் கூட.
ஸோ அடுத்தது காய சித்தி யோகம். இது எத்தனாவது அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம வந்து 5 பார்த்தோம். இப்போ 6வது காய சித்தி யோகம். காய சித்தினா இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பட் இதுவும் ஒரு விதமான யோக முறை. இது என்ன சொல்கிறாங்கன்னா தச தீட்சை அப்படின்றாங்க. அந்த தீட்சை முறையில் இன்றைக்கி நிறைய பேர் கொடுக்குறாங்க. மனதை சமாதி நிலையில் இணைத்து பிராணாயாமம் செய்ய காயம் உடம்பு வந்து சித்தியாகும், யோகம் கூடும் அப்படின்னு சொல்கிறது. இதை வந்து சில மந்திரங்கள்லாம் அப்படியே உள்ளுக்குள்ளே சொல்லி மனசுக்குள்ள அந்த உள்ள அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி உள்ளுக்குள்ளே இதுக்கு என்ன அர்த்தம், ஒரு நம்முடைய யோகத்தில் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மணி அடிக்கிறது அப்படின்றாங்க உள்ளுக்குள்ளே. அப்போ நம்ம மூக்கை இதில் இன்னொரு விஷயம், இந்த தீட்சை முறையில் இந்த பிராணாயம்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க காய சித்தி யோகத்தில். அப்போ ஒரு பொழுது அந்த இடத்துல நடக்கும். உடலை வருத்தி, உடலை வெளுத்து, உடலை வந்து நம்ம கஷ்டப்படுத்தி சத்குருவை காண வேண்டும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இதில் இருக்குது. சத்குருவை மீட் பண்ணி அவரோட தசதீட்சை பெறாமல் நம்மளால் ஒரு ஸ்டெப்புக்கு மேலே போக முடியாது அப்படின்றாங்க. அப்போ தசதீட்சை அப்படின்ற ஒரு விஷயம் இதுக்குள்ளே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அதுக்கு சத்குரு நமக்கு வேணும். நீங்கள் நினைக்கிற சத்குரு அல்ல, இப்போ இருக்கிற சத்குரு அல்ல, நமக்குள்ளே அழைத்தாலே போதும், இன்னும் சூட்சும வடிவில் இருக்கக்கூடிய சத்குருவை நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து காய சித்தி யோகம். ஸோ இந்த காய சித்தி யோகம் இப்போ இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுட் தான். இதை பற்றி நம்முடைய அகத்தியர் சௌமிய சகாரம் வந்து புத்தகம் 1227 பாடலில் ரொம்ப அற்புதமான பல விஷயங்களை சொல்லியிருப்பார். நீங்கள் அந்த பாடல்களை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ அடுத்தது ஹடயோகம். இதை பற்றியும் அகத்தியர் வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு. அந்த அடயோகத்தை மட்டும் செய்யாதீங்கப்பா அப்படின்னு அவரே தெளிவாக சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா மூச்சு அடக்கி செவி வாய் வேகமாக அப்படியே செஞ்சு மூலத்தில் அப்படியே சுருக்கி நமக்கு தலைவலி ஏற்பட்டு முகம் கோணி நம்முடைய அறிவெல்லாம் மங்க ஆரம்பிக்கும். இது வந்து நேர்மையற்ற ஹடயோகம், நமக்கு வேணாம், அப்படி இதை தள்ளிடுங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய பாடலில் அவர் தெளிவாக சொல்லியிருக்கு. இதை பற்றி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அடுத்தது 8வது மௌனாதி யோகம். மௌனாதி யோகம் இது என்னன்னா தத்துவங்கள், அந்த 96 தத்துவங்கள் சொன்னால் அந்த தத்துவங்களை அடக்கி குருபக்தியில் நின்று தத்துவலய யோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தத்துவலய யோகம் அப்படின்னு அந்த இடத்துல வாய்க்கும். இதுதான் என்னென்னா மௌனாதி யோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இது என்னென்னா தானாவனாகி தன்னை அறியலாம். இந்த யோகத்தில் டைரெக்டாக மைண்டு, ஸோ டைரெக்டாக அதோட கனெக்ட் ஆகி நம்ம சீக்கிரமாக அந்த நிலையை, யாரும் நமக்கு தேவையில்லை, சீக்கிரமாக அந்த நிலைக்குள்ளே நம்ம வந்து போகலாம். முக்கியமாக குரு அப்படின்ற ஒரு நிலைப்பாடு நமக்கு வேணும். அந்த குரு நிலையில் இருந்தோம் அப்படின்னா சீக்கிரமாக அந்த யோகத்தை நம்ம, இப்போ இந்த யோகாலாம் எடுத்த உடனே நமக்கு வந்து குரு கிட்ட நமக்கு போனோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த மௌனாதி யோகத்துக்குள்ளே தான் நம்மளை என்ட்ரி கொடுப்பார் குரு. ஸோ இதுக்குள்ளே நம்மளை கொண்டு போய் நிற்க வைப்பார். நிற்க வைக்கிறதுக்கு அவர் நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுப்பார். சொல்லிக் கொடுத்து புரிய வைத்து தானாகவே நம்ம தன்னை அறியறதுக்கான அந்த நிலையை நமக்கு உருவாக்கி கொடுப்பார். இது என் வாழ்க்கையில் நான் அந்த யோகத்தை அனுபவித்திருக்கிறேன். இது 100% அனுபவம் எனக்கு இருக்கிறது மௌனாதி யோகத்தை பற்றி. அடுத்தது மந்திராதி யோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. மந்திராதி யோகம் அப்படின்னா என்னென்னா, உதாரணம் சொல்கிறேன், மந்திரங்கள் தான் ஃபுல்லாகவே. வங் அப்படின்ற இந்த மூலாதாரத்தில் அப்படியே கொண்டு வந்து சிங் என்று நம்ம வந்து அதை வந்து ரேசித்து மங் அப்படின்ற அந்த இடத்துல வாசியை வந்து சுழுமுனையில் வச்சு விட்டோம் அப்படின்னா அண்டவெளியிலேருந்து வாசியை ஏற்றி நம்ம அந்த துருவ நிலையில், அந்த துரியம் சொல்லுவோம், அந்த நிலையில் நம்ம அதை பார்த்து மந்திரங்களை பயன்படுத்தி சிங்கு வங்குவை நம்ம வந்து காத்துக்கொள்ள மந்திர யோகம் வாய்க்கும் அப்படின்னு சித்தர்கள் பாடல்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் மந்திர யோகம். மந்திரங்களை பயன்படுத்தி நாம் ஞானம் அடைவதற்கான வழி. நம்ம வந்து சீக்கிரமாக அந்த அண்டவெளியில் இருக்கக்கூடிய அந்த பராபரனை தரிசிக்கிறதுக்கான, தன்னை அறிகிறதுக்கான வழியை மந்திர யோகத்தினால் சாத்தியப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது ராஜாங்க யோகம். இது ரொம்ப அற்புதமான யோக முறை. இதிலே கிரியா யோகம் வந்துடும், நிறைய விஷயங்கள்லாம் இது கூட கனெக்ட் ஆகும் கூட. அதாவது என்னென்னா, ஆதி என்ற அந்த மௌன யோகம் கைப்பாக அந்த முறையில் அந்த
அந்த கான்செப்டை கொண்டு வந்து குரு வந்து சொல்லிக் கொடுப்பாரு. அதை நம்ம செயல்படுத்தும் போது முக்தி நம்ம பெறுறோம். அப்படின்னா அண்டவெளியில் இருக்கக்கூடிய அந்த சகாரத்தில் நம்ம நின்று பிராணாயம் வழியே போய் பிராணாயம் செய்து அந்த வாசியை சுழுமுனைக்கு ஏற்றி மறைவாக இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் தெளிவாக நம்மளால் பார்க்க முடியும், உணர முடியும். தெளிவாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஃபீல் பண்ணலாம் கூட. இந்த வெளியே இதுக்கு பேர் என்னென்னா வேத வெளியால் நம்ம அறிய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வாசி சரத்தை உயர ஏற்றி ஓம் என்ற பிரணவத்தில் உறுதி கொண்டு, அதாவது இதுக்கு இன்னொரு வார்த்தை என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ் அழகான வார்த்தை, மணி நா உண்ணி அண்டவெளிக்குள்ளே போய், மணி நா உண்ணி அண்டவெளிக்குள்ளே நம்ம போய் அழியாத அந்த பேரின்ப வீட்டுக்குள் நம்மளால் போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இன்னொரு வார்த்தை அழகாக சொல்கிறாங்க, அமிர்த ரசம் நாம் பெற்று அந்த போதத்துடன் உள்ளே இருக்கக்கூடிய அந்த நிலையுடன் ஆனந்தமாக நம்ம வாழலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பேர் ராஜாங்க யோகம். ஸோ ராஜாங்க யோகத்துக்குள்ளே கிரியா யோகம் அடக்கப்படும், அண்டு அந்த குண்டலினியும் அடக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய மௌனாதி யோகம் இதில் அடக்கப்படும், மந்திராதி யோகம் அடக்கப்படும். இது மாதிரி நிறைய யோகங்கள் அதோட கனெக்ட் ஆகும் கூட. அடுத்தது பிராணாயம வாசி யோகம் அப்படின்ற யோகம். இதுக்குள்ள நிறைய ஸ்டெப்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். இதை பற்றி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். இதோட கண்டினியூட்டி கடைசியாக முடியுது. சாகா கலையை கடைசி இருக்கக்கூடிய யோக முறை. வாசி என்ற குதிரையை ஏறி ஆதார சக்கரங்கள் எல்லாத்துலேயும் ட்ராவல் பண்ணி, அழகான ஒரு வார்த்தை இருக்குது தமிழில், ரொம்ப பிடிச்ச வார்த்தை, ராசா விதியாகிய புருவ மையம். இந்த புருவ மையத்துக்கு என்ன பேர் இருக்கேன், ராச விதியாகி அந்த புருவ மையத்துக்கு வழியே போய் குருபதத்தை அடைந்து, இதை பற்றி குருபதத்தை பற்றி வீடியோ போட்டிருங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அங்கிருந்து அதாவது 15 சுற்றி சுருக்கக்கூடிய, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா சுழுமுனையை கட்டணும் அப்படின்றாங்க. சுழுமுனையை கட்டி மூன்று எல்லாத்தையும் அறிஞ்சிக்கிற அந்த முப்பாழை அறிந்து பரமபத எல்லையிலே பதிந்து நின்று நிர்குணத்தை கண்டு மெய்ஞான அந்த சேகரத்தில் வாசியை வந்து பூட்டி அடியும் முடியும் ஒன்றாய் நிற்கக்கூடிய ஓங்கார கம்பம் வழியே போதம் என்ற இந்த சகாரத்தை நோக்கி மனதை நாம வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பூரணத்தை கண்டு நம்முடைய அந்த புருவ மத்தியத்துக்கு தசதீட்சை பெற்று ஏறும்போது அமிர்தம் அந்த இடத்துல உண்டாக ஆரம்பிக்கும். இந்த மேல் வாசலுக்கு நம்ம சென்றுட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல அந்த மதிய அமிர்தத்தை நம்ம உள்வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது பேசிக் ஃபஸ்ட். இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பிராணாயமத்தை பயிற்சி, பிராணாயம் நார்மல் பிராணாயமம் கிடையாது, சித்தர்கள் சொன்ன திருமூலருடைய பிராணாயமத்தை பயிற்சி செய்து அந்த பிராணாயம் வழியே நாம் வாசியை உருவாக்கி சுழுமுனையில் கட்டணும் அப்படின்றாங்க. இதிலே வந்து ஓம்காரெல்லாம் வர ஆரம்பிக்கும். இதுவும் கிரியா யோகத்தில் ஒரு கிரியா யோகத்தில் இதுவும் ஆட் ஆகும். இதையும் ஆட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அடுத்தது இதை ப்ராக்டிஸ் பண்ணி முடித்த பிறகு சிவயோகம் அப்படின்ற ஒரு விஷயம் இதில் வரும். அதாவது ஒரு மனுஷன் 13 வருஷம் 12 வருஷம் தொடர்ந்து இந்த பிராணாயம வாசி யோகத்தை முடித்த பிறகு அவன் மேல்நிலை யோகத்துக்கு போகிறான். அதுதான் சிவயோகம். சிவயோகம் என்பது கொஞ்சம் கஷ்டம். அதுக்கு நிறையா கல்பங்கள்லாம் எடுத்து முடித்து அதுக்கு பிறகு நம்ம வந்து மௌன யோகத்துக்குள்ளே போகணும். ஸோ அப்படியே படிப்படியாக மூவ் ஆகிட்டு போய்கிட்டே இருக்குது. இதெல்லாம் பிராணாய வாசி யோகத்தில் ஒரு ஸ்டெப்பாக போகும். அதேமாதிரி ராஜாங்க யோகத்துக்குள்ளே சின்ன ஒரு ஸ்டெப்ஸ் கொஞ்சமாக இருக்கும். ஸோ எல்லாத்துலேயும் ஒரு சின்ன ஸ்டெப்ஸ். ஆனால் இதுதான் இந்த 11 விதமான யோகத்துக்குள்ளே தான் எல்லா யோகங்களும் அடக்கப்பட்டிருக்கிறது. இந்த யோகம் நம்ம தப்பாக நினச்சிட்ருப்போம். இந்த யோகம் இது வேறு, இது பவர்ஃபுல் யோகம், அந்த யோகம் இந்த யோகம் நம்ம நிறைய விஷயங்கள் நாமளே உருவாக்கி வச்சுருப்போம். பட் ஆனால் அப்படிலாம் கிடையாது. இதுதான் உண்மையான 11 விதமான இந்த யோகம். என்னாலே இதுதான் ஒரு கேள்வி, எப்போ யோகம் பிறக்கும் அப்படின்னா, யார் ஒருவர் தன்னுடைய பக்தியிலே முக்தி பெறுகிறார்களோ அவர்களுக்குத்தான் யோகம் வாய்க்கும் சித்திக்கும் பிறக்கும். பக்தியில் முக்தி பெறாதவர்களுக்கு யோகம் சித்திக்காது. அதனால தான் நிறைய இடத்துல எல்லா இடத்துலையும் என்ன சொல்லுவாங்கன்னா பக்தியையும் யோகத்தையும் சேர்த்து வச்சு சொல்லி கொடுப்பாங்க. ஏன்னா பக்தியை அங்கே வந்து முக்தியை பெறணும். அந்த முக்தியை பெறதுக்கு நல்ல குரு வேணும். அதை சொல்லித்தரதுக்கு ஆன வழி அவங்க செய்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா ஒரு விஷயம், இங்கே ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னுடைய குரு எனக்கு சொல்லி கொடுத்தாரு.
பக்தி ஒருவனுக்கு முக்தி பெறுது அப்படின்னா குரு அங்கே முழுமை பெற்றுட்டாருன்னு அர்த்தம். அப்போ யோகம் தானாக பிறந்த பிறகு நாம் அந்த குரு என்ன பண்ணுவார்னா சொல்லி கொடுப்பாரு. அவன் மாட்டம் அதை பண்ணிக்கிட்டு அவன் மாட்டம் போயிட்டே இருப்பான். அவன் அடுத்த வேலைக்கு இன்னும் பல பேரை உருவாக்கிட்டு அப்படியே போய்கிட்டே இருப்பான். அவள் தான் அவனுடைய அடுத்த கட்டம் முடிஞ்சு போச்சு, வந்ததுக்கான வேலை முடிஞ்சு போச்சு. ஸோ இதுதான் அந்த நிலைப்பாடு. ஆனால் இன்றைக்கி இப்போ இருக்க காலகட்டத்தில் ரெண்டுத்தையும் சேர்த்து தான் எல்லாரும் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆனால் யோகம் தனி, இதுக்குள்ளே தனித்தன்மையாக விளங்கக்கூடிய ஒரு விஷயத்து தன்னை அறிதலுக்கான ஒரு வழியை நோக்கி இருக்கக்கூடிய அற்புதமான பயணம். ஸோ நான் என் வாழ்க்கையில் நான் கற்றுக்கிட்ட, நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயத்தை தான் இப்போ உங்களோட பகிர்ந்துட்டுருக்கேன். ஸோ இது அற்புதமான ஒரு கான்செப்ட். யோகம்னா என்ன, எது இதுக்குள்ளே இருக்குது. ஸோ அப்போ பக்தியில் நம்ம முக்தி பெறலைன்னா யோகம் நிறைய பேர் இன்றைக்கி யோகம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அது கூட பக்தியும் சேர்த்து தான் சொல்லிக் கொடுப்பாங்க. வெறும் யோகம் மட்டும் கஷ்டம். இன்றைக்கி யாரும் அதை மட்டும் யாரும் பண்ணுறதே இல்லை. ஏன்னா அது ஏன் பண்ணுறது இல்லை அப்படின்னா, அதுக்குள்ளே அந்த பக்தியை முக்தி பெறணும்னா நல்ல குரு நமக்கு கிடைக்கணும். அப்போ தான் அவர் கம்ப்ளீட் பண்ணுவார். அந்த கம்ப்ளீட் பண்ணுற வேலையை அவர் செய்யறதில்லை. இது ரெண்டுத்தையும் சேர்த்து வை, அப்போ தான் அவங்க பின்னாடி நம்ம அலைஞ்சிட்ருப்போம். ஸோ யோகம் மட்டும் தனியாக பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அவர் பின்னாடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் மட்டும் அந்த நிலைப்பாடை புரிஞ்சுக்கிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் மட்டும் போய்கிட்டே இருப்போம். ஸோ நீடு இருக்காது, குருவுக்கே நீடு இருக்காது. ஸோ அதனால் பக்தியிலிருந்து முக்தி பெற்றவர்களுக்கு இந்த யோகங்கள் எந்த யோகம் செய்தாலும் தன்னிலையை அறிந்து நாம் உணர்ந்து பராபரனை தரிசிக்க முடியும். உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய வாழையையும் நம்மளால் பார்க்க முடியும். இட்ஸ் வெரி சிம்பிள். அதுக்கு சில விஷயங்களை நாம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தெளிவாயிடும். ஸோ இதுதான் யோகம் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கான ஒரு விதிமுறை. இந்த யோகத்துக்குள்ளே தான் எல்லா யோகங்களும் அடக்கப்பட்டிருக்கு. இதில் இருக்க யோகங்களை தான் பிரித்து இப்போ ஒன்றும் இல்லை, குண்டலினி யோகத்தையும் சந்திர யோகத்தையும் கேசரி யோகத்தையும் அந்த 3 யோகத்தையும் சேர்த்தா புது யோகம் ஆகிடும். அதுக்கு ஒரு புது பேரை நீங்கள் வச்சு லிஸ்ட் அவுட் பண்ணி வெளியே தள்ளி விட்டுடலாம். பரியங்க யோகத்தையும் சந்திர யோகத்தையும் சேர்த்திங்க அப்படின்னா ஒரு புது யோகத்தையும் நீங்கள் ரிலீஸ் பண்ணி விட்டுடலாம். ராஜாங்க யோகத்தையும் மௌனாதி யோகத்தையும் சேர்த்து ஒரு 2 யோகத்தையும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு புது யோகத்தை மிக்ஸ் பண்ணி விடலாம். இது மாதிரி எல்லாத்துலேயும் ஒரு யோகம், இந்த 11 யோகத்துக்குள்ளே தான் எல்லாமே அடக்கப்பட்டிருக்கு. இதுதான் நம்முடைய சித்தர்களும் தெளிவாக சொல்கிறாங்க கூட. சித்தர்கள் மட்டும் இல்லை, குருமார்களும் அதை ஃபாலோ பண்ணி தன் வாழ்க்கையில் இன்னும் பயணித்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குருவும் இந்த அடிப்படையில் தான் செஞ்சிட்ருக்காங்க கூட. ஸோ நன்றி. என்னுடைய முயற்சி செய்துக்க ஒரு சில விஷயங்களை பிடிச்செடுத்து கான்செப்டாக எடுத்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். ஸோ தேங்க்யூ வெரி மச். பிடிச்சிருந்ததுன்னா நெக்ஸ்ட் வீடியோ இதை பற்றி இன்னும் தொடரலாமா, இதை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சொல்லுங்கள், நான் தொடர்றேன். இல்லை என்றால் இதோட இந்த 11ஓட நிறுத்துகிறேன். மிக்க நன்றி. அடுத்த பதிவில் வேறு ஒரு யோகத்தை குறித்து உங்கள் விருப்பம் இருந்தால் பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச். ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோ உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி. மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.